வணக்கம். வாழ்க வளமுடன். இது உங்கள் ஆன்மீக உலகம். பதிவிடுபவர் ஸ்ரேயா. பாலராமர் ராம்லல்லா ராமஜன்மபூமிக்கு அவருடைய பீடத்தை அடைய கடந்து வந்த வரலாற்று சுவடுகள் பற்றிய பதிவை காண்போம். நம்முடைய வரலாறுகள் உலகுக்கே பறைசாற்றியவை. கிமு 100ஆம் ஆண்டு விக்ரமாதித்த மன்னரால் ராமர் பிறந்த அயோத்தியில் ஓர் மிக பெரிய ராமர் கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவில்தான் குழந்தை ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றது. 1528ஆம் ஆண்டு பாபர் மசூதியில் காணப்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் அரசு ஆவணங்களின்படி பார்த்தால் 1528 முதல் 1530 வரை காலகட்டத்தில் அயோத்தியில் ராம்கோட் மொகல்லாவில் மலைக்குன்றில் முகலாய சக்கரவர்த்தி பாபரின் உத்தரவின் பேரில் அவருடைய ஆளுநர் மீர் பாகி என்பவரால் இந்த மசூதி கட்டப்பட்டுள்ளது. கோயிலை மீட்க பல போர்கள், போராட்டங்கள், பல்லாயிரக்கணக்கானோர் பலியாகினர். 1611ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் வியாபாரி வில்லியம் ஃபின்ச் எழுதிய பயணக்குறிப்பில் ஆக்கிரமிப்பில் இருந்தபோதும் அயோத்தியில் இருந்த மசூதியில் இந்துக்கள் ராமனை வழிபட்டனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 1717ஆம் ஆண்டு ராஜ்புத்ர அரசர் 2ஆம் ஜெய் சிங் முகலாய அரசுடன் பேசி ராமர் கோயில் இருந்த இடத்தை விலைக்கு வாங்கினார். அதையடுத்து அங்கு வழிபாடு சில காலம் தடையின்றி நடந்தது. 1751ஆம் ஆண்டு உரிமை கோரிய மராத்தியர்கள் அயோத்தி, காசி மற்றும் மதுராவை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சித்ததாகவும் இதனால் பல சர்ச்சைகள் வெடித்தது. 1853ஆம் ஆண்டு அவத் ராஜ்யத்தின் மன்னரான நவாப் வஜித் ஷா இருந்தபோது நிர்மோஹி அகாரா மடத்தின் துறவிகள் சர்ச்சைக்குரிய கட்டிடம் கையகப்படுத்த முயற்சி செய்தது. இதனால் அங்கு கலவரமானது. பிரிட்டிஷ் அரசு சர்ச்சைக்குரிய வளாகத்தின் உள்ளே முஸ்லிம்கள் தொழுகை நடத்தவும் வெளிப்புறத்தில் ராம்சாத்புராவில் இந்துக்கள் வழிபாடு நடத்தவும் அனுமதிக்கப்பட்டது. 1855ஆம் ஆண்டு நவாப் ஆட்சி காலத்தில் ஏராளமான முஸ்லிம்கள் பாபர் மசூதி அருகே திரண்டு சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரசித்தி பெற்ற அனுமன் கர்ஹி கோவிலை கைப்பற்ற பேரணியாகச் சென்றனர் என்று பல பிரிட்டிஷ் வரலாற்றாளர்கள் பதிவு செய்துள்ளனர். 1857ஆம் ஆண்டு நவாப் ஆட்சி முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் ஆட்சி உருவானது. பிரிட்டிஷ் நீதி நிர்வாக முறை அமலுக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் இந்துக்கள் அங்கு ஒரு பீடம் அமைத்து பூஜைகளும் வழிபாடும் செய்து வந்தனர் என்று நம்பப்படுகிறது. 1858ஆம் ஆண்டில் நிஹான் சீக்கியர்கள் பாபர் மசூதியே ராமர் கோயிலின் பிறப்பிடம் என்று உரிமை கோரி வழக்கு தொடுத்தனர். இதுதான் அயோத்தி பிரச்சனையில் தொடரப்பட்ட முதல் வழக்காகும். 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் கூட நிஹான் பாபா ஃபகீர் சிங் கல்சா 25 நிஹான் சீக்கியர்களுடன் மசூதியின் வளாகத்துக்குள் புகுந்து மசூதியின் இடம் ராமர் பிறப்பிடம் என்று உரிமை கோரியதாக குறிப்பிட்டு இருந்தது. 1883ஆம் ஆண்டு முன்ஷி ராம் லால் மற்றும் ராம் முராரி ராய் பகதூரின் ஊழியரான லாகூரைச் சேர்ந்த குருமுக் சிங் பஞ்சாபி சில கற்கள் மற்றும் கட்டுமான பொருட்களுடன் அங்கு சென்று கோவில் கட்ட அனுமதிக்க வேண்டும் என்று கோரினார். ஆனால் அங்கிருந்து கற்களையும் கட்டுமான பொருட்களையும் துணை ஆணையர் அகற்றும்படி செய்தார். ஜனவரி 1885 29ஆம் தேதி நிர்மோஹி அகாராவைச் சேர்ந்த மகந்த் ரகுபார் என்பவர் பீடம் அமைக்கப்பட்டுள்ள இடம்தான் ராமர் பிறந்த இடம் என்று உரிமை கோரினார். இந்திய அரசுக்கு எதிராகவும் முகமது அஸ்கருக்கு எதிராகவும் ஜனவரி 1885 29ஆம் தேதி சிவில் நீதிமன்றத்தில் முதலாவது மனுவை தாக்கல் செய்தார். 17 அடிக்கு 21 அடி அளவுள்ள பீடம் அமைந்துள்ள இடம் ராமர் பிறந்த இடம் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது. டிசம்பர் 1894 22ஆம் தேதி இரவு சர்ச்சைக்குரிய இடத்துக்கு வெளியே ராமர் மற்றும் சீதையின் சிலைகள் வைக்கப்பட்டன. இதனால் பெரும் பிரச்சினை உருவானதால் அந்த இடம் பூட்டப்பட்டது. இதற்கு இந்து முஸ்லிம் தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றம் சென்றனர். 1936ஆம் ஆண்டில் இந்த மசூதிக்கு சொந்தம் கொண்டாடி ஷியா மற்றும் சன்னி முஸ்லிம்களிடையே சர்ச்சை உருவானது. இதுகுறித்து விசாரணைக்கு வக்ஃப் ஆணையர் உத்தரவிட்டார். மசூதியை கட்டிய மிர் பாகி ஷியா இஸ்லாமியர் என்றும் அதனால் மசூதி ஷியா பிரிவினருக்கு தான் சொந்தம் என்றும் மசூதியின் மேலாளர் முகமது ஜாக்கி கூறினார். 1937ஆம் ஆண்டு அயோத்தி ராமர் கோயிலை மீட்க கோரக்பூர் மடத்தின் தலைவர் மஹந்த் திக்விஜய்நாத் தலைமையில் முயற்சிகள் துவங்கின.
பிப்ரவரி 1941 8ஆம் தேதி தீர்ப்பு எழுதிய மாவட்ட வக்ஃப் ஆணையர் மஜீத், இந்த மசூதியை கட்டுவதற்கு உத்தரவிட்ட சக்கரவர்த்தி சன்னி முஸ்லிம் என்றும், மசூதியின் இமாம்களும் வழிபாடுகளை நடத்திய குருமார்களும் சன்னி இஸ்லாமியர்கள் என்றும் குறிப்பிட்டு, அதனால் மசூதி சன்னி பிரிவினருக்குதான் சொந்தம் என்று கூறியுள்ளார். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வர இருந்த தருவாயில் பீடம் அமைந்துள்ள இடத்தில் கோவில் கட்டுவதற்கான முயற்சிகளை இந்துக்கள் மீண்டும் தொடங்கினர். ஆனால் இரு தரப்பினருடனும் கலந்து ஆலோசித்த நகர மாஜிஸ்ட்ரேட் ஷாஃபி, பீடம் உள்ள இடத்தில் நிரந்தர கட்டுமானம் செய்வதோ சிலைகள் நிறுவுவதோ கூடாது என்று எழுத்துப்பூர்வமாக உத்தரவு பிறப்பித்தார். அப்போதுள்ள நிலையையே தொடர வேண்டும் என இரு தரப்பினரையும் அவர் கேட்டுக்கொண்டார். 1946ஆம் ஆண்டு ராமர் கோயிலில் வழிபாட்டு உரிமை கோரி இந்து மகாசபையின் அங்கமான அகில பாரதிய ராமாயண மகாசபா போராட்டத்தை துவக்கியது. நவம்பர் 1949 24ஆம் தேதி மசூதிக்கு எதிரே இருந்த கல்லறையை இந்து சாதுக்கள் பூஜைகள் மற்றும் ராமாயண உரைகள் நடத்தியதால் பெருமளவு கூட்டம் சேர்ந்தது. பதற்றம் அதிகரிப்பதை உணர்ந்த மாவட்ட நிர்வாகம் அங்கே காவல்துறை சாவடியை அமைத்து துணைநிலை இராணுவத்தினரை பணியில் ஈடுபடுத்தியது. டிசம்பர் 1949 23ஆம் தேதி பாபர் மசூதி வளாகத்தினுள் ராமர் மற்றும் சீதையின் விக்கிரகங்கள் அகற்றினால் கலவரம் வெடிக்கும் என்று கூறி மத்திய அரசின் உத்தரவையேற்க பைசாபாத் மாவட்ட ஆட்சியர் கே நாயர் மறுத்தார். ஜனவரி 1950 16ஆம் தேதி அயோத்தி பிரமுகர்கள் கோபால் சிங் விஷாரத், மகான் ராமச்சந்திரதாஸ் ஆகியோர் ராமரை வழிபட உரிமை கோரி பைசாபாத் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். 1959ஆம் ஆண்டு சுமார் 10 ஆண்டுகள் கழித்து நிர்மோகி அகாரா அமைப்பு 3வது வழக்கை தாக்கல் செய்தது. ராமர் கோவிலில் பூஜை செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் நிர்மோகி அகாரா அமைப்புக்கு உரிமை உள்ளது என்று இந்த வழக்கில் கோரப்பட்டது. 1959ஆம் ஆண்டு ராமர் சிலை உள்ள இடம் முழுவதும் தங்களுக்கே சொந்தம் என்று நில உரிமை கோரி நிர்மோகி அகாரா வழக்கு தொடர்ந்தனர். 1961ஆம் ஆண்டு சன்னி வக்ஃப் வாரியம் மற்றும் உள்ளூரைச் சேர்ந்த 9 முஸ்லிம்கள் 4வது வழக்கை தொடர்ந்தனர். மசூதி இடம் மட்டுமின்றி அருகில் கல்லறை இடத்துக்கும் பாபர் மசூதிக்குள் உள்ள ராமர் மற்றும் சீதையின் சிலைகளை அகற்றக் கோரி சன்னி வக்ஃப் வாரியம் வழக்கு தொடர்ந்தனர். 1978ஆம் ஆண்டு தொல்லியல் ஆய்வுத்துறை சார்பில் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய கட்டிடம் அருகே அகழாய்வு நடைபெற்றது. ஆய்வில் அந்த இடத்தில் பழமையான கோயில் கட்டுமானம் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்தன. 1984ஆம் ஆண்டு ராமர் கோயிலை மீட்க ராமஜன்மபூமி மீட்பு என்ற இயக்கம் துவங்கப்பட்டது. 1984 அக்டோபர் 7ஆம் தேதி பிகாரில் இருந்து அயோத்தி நோக்கி ராமஜன்மபூமி மீட்பு ரத யாத்திரையை விஸ்வ ஹிந்து பரிஷத் துவக்கியது. லக்னோ வழியாக அக்டோபர் 31ஆம் தேதி ரத யாத்திரை டெல்லியை அடைந்தது. அன்றைய தினம் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டதால் பெரிய அளவில் நடத்த உத்தேசித்திருந்த யாத்திரை ரத்து செய்யப்பட்டது. 1985 அக்டோபர் 31ஆம் தேதி அயோத்தியில் ராமரை தரிசிக்க மசூதி வளாகத்தை திறக்க வேண்டும் என்று கோரி கோரக்பூர் மடத்தின் தலைவர் மஹந்த் அவேத்யநாத் தலைமையில் போராட்டக் குழு அமைக்கப்பட்டது. ஜனவரி 1986 25ஆம் தேதி ராமர் கோயிலில் வழிபட கதவுகளை திறந்துவிடுமாறு பைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் உமேஷ் சந்திர பாண்டே வழக்கு தொடர்ந்தனர். பிப்ரவரி 1986 1ஆம் தேதி அயோத்தியில் ராமரை வழிபட அனுமதி அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. நவம்பர் 1989 9ஆம் தேதி அயோத்தியில் சர்ச்சைக்குரிய வளாகத்துக்கு வெளியே ராம்சிலான்யாஸ் எனப்படும் பூமி பூஜை நடைபெற்றது. பீகாரைச் சேர்ந்த பட்டியலின இளைஞர் காமேஸ்வர் சௌபால் ராமர் கோயிலுக்கான அடிக்கல்லை நாட்டினார். செப்டம்பர் 1990 25ஆம் தேதி ராமர் கோயிலுக்கு ஆதரவு தெரிவித்து குஜராத்தின் சோமநாதபுரத்தில் இருந்து அயோத்தி நோக்கி ரத யாத்திரையை பாஜக தலைவர் LK அத்வானி துவக்கினார். 1990 அக்டோபர் 23ஆம் தேதி பீகாரின் சமஸ்திபூரில் அத்வானி கைது செய்யப்பட்டார். நாடு முழுவதும் கரசேவகர்கள் கைது செய்யப்பட்டனர்.
1990 அக்டோபர் 30 அயோத்தியில் கூடிய கரசேவகர்கள் மீது உத்தரப்பிரதேச அரசு துப்பாக்கிச் சூடு நடத்தியது. கரசேவகர்கள் பல பேர் பலியானார்கள். நவம்பர் 1992 விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ராமர் பாதுகை யாத்திரைகள் நாடு முழுவதும் நடந்தது. கரசேவகர்கள் மீண்டும் அயோத்தி நோக்கிச் சென்றனர். டிசம்பர் 1992 6 அயோத்தியில் இருந்த சர்ச்சைக்குரிய கட்டிடம் ராமபக்தர்களால் இடிக்கப்பட்டது. அதே இடத்தில் ராமருக்கு தற்காலிக கோயில் அமைக்கப்பட்டது. டிசம்பர் 1992 10 RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தளம் ஆகிய இந்து அமைப்புகள் தடை செய்யப்பட்டன. டிசம்பர் 1992 16 சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிப்பு குறித்து விசாரிக்க நீதிபதி MS லிபரான் தலைமையின் கீழ் ஆணையம் அமைத்தது. ஜனவரி 1993 சர்ச்சைக்குரிய வளாகத்தின் 2.77 ஏக்கர் நிலமும் அதன் அருகில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த 67.7 ஏக்கர் நிலமும் மத்திய அரசால் கையகப்படுத்தப்பட்டன. ஜனவரி 1993 25 ராமர் கோயில் கட்டுமான பணிக்காக ராமஜன்மபூமி நியாஸ் என்ற அமைப்பு மஹந்த் ராமச்சந்திரதாஸ் பரமஹம்சர் தலைமையில் உருவாக்கப்பட்டது. அயோத்தியில் கரசேவகபுரம் என்ற இடத்தில் கோயில் தூண்களின் சிற்ப வேலைப்பாடுகள் துவக்கப்பட்டது. ஜூன் 1993 4 இந்து அமைப்புகள் மீதான தடை நீதிபதி பாஹரி தீர்ப்பாயத்தால் நீக்கப்பட்டது. மார்ச் 1998 19 வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு அமைந்தது. ராமர் கோயிலுக்கான முயற்சிகள் மீண்டும் துவக்கப்பட்டது. 2002 முதல் 2003 வரை தொல்லியலாய்வு செய்ய அகழ்வாராய்ச்சி துறைக்கு உத்தரவு விடப்பட்டது. 2002 அலகாபாத் உயர்நீதிமன்றம் நில உரிமை வழக்கை விசாரணை எடுத்தது. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை பாபர் மசூதி இடத்தில் அகழ்வாராய்ச்சி நடத்தி மசூதிக்கு அடியில் ஒரு இந்து கோயில் இருப்பதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்தது. இதனை எதிர்த்து மறுபக்கம் சட்டப் போராட்டம் தொடர்ந்தது. பிப்ரவரி 2002 அயோத்தியில் ராமசேவகர்களின் பூர்ணாகுதி மகாயக்ஞம் நடந்தது. இதில் கலந்து கொண்டு குஜராத் திரும்பிய ராமசேவகர்கள் சென்ற ரயில் கோத்ரா ரயில் நிலையத்தில் எரிக்கப்பட்டதில் 59 ராமபக்தர்கள் பலியானார்கள். மார்ச் 2002 15 அயோத்தியில் சிலாதானங்கள் தூண்களை ஒப்படைத்தல் நிகழ்வு மஹந்த் ராமச்சந்திர பரமஹம்சர் முன்னிலையில் நடைபெற்றது. ஏப்ரல் 2002 அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் லக்னோ சிறப்பு அமர்வில் அயோத்தி இடம் யாருக்கு சொந்தம் என்ற வழக்கு விசாரணை துவங்கியது. ஜனவரி 2003 அயோத்தியில் சர்ச்சைக்குரிய கட்டிடம் இருந்த இடத்தில் முன்னர் கோயில் இருந்ததா என்பது குறித்து இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வை துவக்கியது. இந்த ஆய்வில் மசூதி இருந்த இடத்தின் கீழே பல அடி ஆழத்தில் கோயில் கட்டுமானங்கள் இருப்பதை தொல்லியல் குழு கண்டறிந்தது. ஜூலை 2003 31 மஹந்த் ராமச்சந்திர பரமஹம்சர் காலமானார். மஹந்த் நிருத்ய கோபால்தாஸ் ராம ஜன்மபூமி நியாசின் தலைவரானார். 2003 ஆகஸ்ட் தொல்லியல் ஆய்வு நிறுவனம் அளித்த அறிக்கை அங்கு அடித்தளத்தில் மிகப்பெரிய கோயில் இருப்பதை உறுதிப்படுத்தியது. தொல்லியல் அறிஞர் KK முகமது தலைமையிலான குழுவினர் அளித்த அறிக்கை நீதிமன்ற வழக்கில் முக்கியமான ஆதாரமாக பின்னாளில் பயன்பட்டது. செப்டம்பர் 2010 30 அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் SV கான், சுதர் அகர்வால், DV சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு அயோத்தி நில உரிமை வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. கடவுள் பால ராமன், ராம் லல்லா, நிர்மோஹி அகாரா, சன்னி வக்பு வாரியம் ஆகிய 3 தரப்புக்கும் 2.77 ஏக்கர் நிலத்தை பங்கிட்டு அளிக்க வேண்டும். தற்காலிக ராமர் கோயில் அமைந்துள்ள முந்தைய கட்டிடத்தின் மைய இடம் ராம் லல்லாவுக்கு சொந்தமானது என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். மே 2011 9 உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக 3 தரப்பினரும் மனு செய்ததால் அத்தீர்ப்புக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்தது. மே 2014 26 நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அமைந்தது. ஜனவரி 2019 உச்சநீதிமன்றத்தில் அயோத்தி வழக்கு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வால் விசாரணை துவங்கியது. மார்ச் 2019 8 முன்னாள் நீதிபதி FM கலிஃபுல்லா,
வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், மூத்த வழக்குரைஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோர் அடங்கிய சமரச குழுவை அமைத்தது உச்ச நீதிமன்றம். 2019 ஆகஸ்ட் 2ஆம் தேதி சமரச முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என மூவர் குழு அறிக்கை தாக்கல். 2019 அக்டோபர் 15ஆம் தேதி தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், நீதிபதிகள் எஸ் போப்தே, டி.ஒய். சந்திரசூட், அசோக் பூஷன், எஸ். அப்துல் நசீர் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வால் 40 நாட்கள் தொடர்ந்து விசாரிக்கப்பட்ட வழக்கு நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. நவம்பர் 2019 9ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அயோத்தி நில உரிமை வழக்கில் இறுதித் தீர்ப்பளித்தது. சர்ச்சைக்கு உரியதாக இருந்த குறிப்பிட்ட 2.77 ஏக்கர் நிலமும் ராம் லல்லாவுக்கே சொந்தம். அந்த இடத்தில் ராமர் கோயில் அமைக்க அறக்கட்டளையை மத்திய அரசு அமைக்க வேண்டும். முஸ்லிம்கள் மசூதி கட்ட தனியே 5 ஏக்கர் நிலம் மாநில அரசால் அளிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பிப்ரவரி 2025ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் அமைக்க மகந்த் நிருத்ய கோபால்தாஸ் தலைமையில் 15 உறுப்பினர்களைக் கொண்ட ஸ்ரீ ராமஜன்மபூமி தீர்த்த க்ஷேத்திர அறக்கட்டளையை அமைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற மக்களவையில் அறிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 2.77 ஏக்கர் நிலத்தையும் ஏற்கனவே கையகப்படுத்தியுள்ள 67.7 ஏக்கர் நிலத்தையும் கோயில் கட்ட அளிப்பதாகவும் அவர் அறிவித்தார். 2020 ஆகஸ்ட் 5ஆம் தேதி அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோயில் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். ஜனவரி 2024 22ஆம் தேதி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. அன்று நண்பகல் 12:45 மணி அளவில் கோயில் கருவறையில் மூலவரான குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்தனர். ராமர் அவதரித்த அபிஜித் முகூர்த்த வேளையில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் நேரத்தில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ராமர் ரகு வம்சத்தில் தோன்றியவர் என்பதால் அதோடு பொருந்தி வரும் நேரம், நாள் ஆகியவற்றின் அடிப்படையில் அயோத்தி ராமர் கோவிலின் புகழ் நீடித்து நிலைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜனவரி 22ஆம் தேதி கோவில் கும்பாபிஷேகத்திற்காக தேர்வு செய்துள்ளார்கள். ஜெய் ஸ்ரீராம்.